The Nanguneri Special Economic Zone was one of the earliest SEZs to be planned. It's been 10 years now. Only 3 units have come up. I began filming the place while talking to people as to what they think about the SEZ. Truth became stranger as days passed. The government, the Vanmamalai temple, and villagers of Amalangulam narrated what the SEZ meant to them. Yet, one question remained. Why are the gods lying? Learning new things is common. All legal purposes, it's a country outside. Instead of passport, it's a place outside. Yeah, Outside India. Identification badge is sir. Passport. Passport எல்லாரும் வர முடியாது. Public cannot come. No. Only identification with ID. Now nobody else is can enter. Yes. இல்ல இன்னைக்கே அது bonded. This area we already know. தெரியும் எங்களுக்கு இவ்வளவுதான் இந்த இடம் வேல்யூன்னு தெரியும். இப்போ நீங்க வந்துட்டா நாங்க கூட கொடுக்க முடியாது எங்களால அதானே பேசுறேன். சார் இப்போ வெளியில they are selling it higher price than what we are offering. That is what you have been saying, but we are not accepting that. You have been saying we are giving at a subsidized rate. But what rate it is, still it is not. We are offering the land at about 25 lakhs sir in this first 100 acres. The front area you are making 100 acres, 25 lakhs. பின்னாடி போகும்போது ரேட் குறையுது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா? Develop ஆகும் more ஆயிட்டு develop ஆகும் it will be more. எங்களுக்கெல்லாம் இந்த பக்கம்லாம் நாங்க பக்கம்லாம் எவ்வளவு ஏரியா இருக்கு எல்லா சொந்தக்காரங்க இடம் எங்க இடங்கள் நிறைய இருக்கு எல்லாம் 10 ஏக்கர் 20 ஏக்கர் நிறைய வச்சிருக்கோம் எல்லாரும் SEZ மாத்திரோமா அத மாத்தி இருக்கணும் பெனிஃபிட்னால தான் அந்த வார்த்தை here ஃபர்ஸ்ட் இதுல இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இருக்கும் இன்னும் 4 ஃபேஸ் இருக்குது ஸ்டேட் ரோடு இது அந்த ரோடா ஏர் ரோடு அந்த பக்கமும் இருக்காது நான் பாசிங் ஏரியா இதெல்லாம் இருக்குல்ல ஆமா இது ரோடு அந்த பக்கம் இது இந்த பக்கம் இது ஓஹோ அப்ப இதுக்குள்ள நான் ப்ராசஸ் ஏரியா கிடையாது கிராஸ் பண்ணி வரைக்கும் வசதி இல்லையே உங்களுக்கு வர முடியல இங்க இருந்து அண்டர் பாஸ் போட போறோம் சார் ரெண்டு அண்டர் பாஸ் போட போறோம் இங்க ஏர்வாடி ரோட் நான் பாசிங் ஏரியா ஏர் ரோடு தான் அங்க கிடையாது எல்லாமே அங்க தான் ஏர் ரோடு நம்ம முன்னாடி இடம் வாங்கி கிடையாது அது நம்மட்டே வாங்கி போட்டு இருக்கு அங்கே நாங்க வச்சிக்கலாம்ல எங்க சொந்த இடத்துல ஏர் ரோடு இடம் ஏர் ரோடு அங்கே போட்டுக்கலாம்ல ஒரு ஆட்களுக்கு ஒரு 8 சென்ட் 4 சென்ட் 2 சென்ட் கூடுற ஆட்களுக்கு தான் 1 ஏக்கர் 2 ஏக்கருக்கு உள்ளே தான் இருக்கும் இவ்வளோ நிலம் தான் கொஞ்சம் ஒரு 200 குடும்பங்கள் அந்த 40 ஏக்கரையும் பங்கு வச்சு வாழ்ந்துக்கிட்டு நாங்கள் இது நெல் நடும்போதே பூஜை பண்ணிக்கிடுவோம் எப்போ அறுவடை சீசன் வருதோ அப்போ அதே மாதிரி 2 தேங்காயை உடைச்சி சாமியை கும்பிட்டு நம்ம பூமினாச்சா இது நமக்கு சாப்பாடு தருது இதில் நம்ம கும்பிட்டுக்கிடுவோங்கிறதுக்கு கும்பிடுறது தான் சாப்பிடுறது தான் அதே நெல்லை பழையபடி ரெடி பண்ணி எடுத்து அதில் முதல் நெல்லாக எடுத்து ரெடி பண்ணி வச்சு சாமிக்கு பூஜைக்கு கொடுப்பாங்க.
यहाँ से ஏர்வாடி यहाँ है यहाँ से हाईवे நாங்குநேர் ஜாலை ஊருக்கு கிழக்க இருக்கிறது 25 ஏக்கர் கொண்ட குளம், அதை ஒட்டிய இந்த நிலம். மேற்கு பக்கம் 75 ஏக்கர் கொண்ட இந்த குளம், அதை ஒட்டிய இந்த விவசாய நிலங்கள். இதில் கொஞ்சம் வந்து இந்த ட்ரை லேண்ட் கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பக்கத்து குளத்துக்கும் அந்த இதுக்கும் அங்கே ஒரு ஓடை போகுது பாருங்கள். ஓடைக்கு இந்த பக்கம் எங்கள் இனாம் ஆலாங்குளத்தை சேர்ந்த கிராமம் இவ்வளோ இடமும். அதில் இருந்து அண்ணா வேலி போட்டுக்கு பாருங்கள், அதிலேருந்து இப்படி கிராஸ் அந்த அப்போ அப்புறமாக இது இந்த கிராமத்தை சேர்ந்த சொத்துக்கு இதில் இருந்து நேராக அந்த இருக்குல்ல அந்த வேலி, அதுக்கு இங்கே உள்ளது இந்த கிராமத்தை சேர்ந்தது. இவ்வளோ இடமும் இருக்குது. இதில் ஸ்டேஷன் இருக்குது, நானி ஸ்டேஷன். ட்ராக்கில் அது என்னது, இது சிக்னல் இல்லைண்ணா, சிக்னல் வந்து ஸ்பீடாக இருக்குது. விட்டாலும் வந்து வேலை நம்மளுக்கு வந்து விவசாயத்தை பார்க்கறதுனால வந்து அந்தந்த டயத்தில் பார்க்கணுங்க, இதில் இங்கே இருக்க வேண்டி வரும். இப்போ இருக்க பாம்பே போகணுன்ற கனவுலாம் அங்கே எங்களுக்கு சொந்தக்காரர் ரொம்ப பேர் இருக்காங்க பாம்பேல. அப்படியா? யார் இருக்காங்க? எனக்கு மாமா இருக்காரு. காஃபி சாப்பிட்றீங்களா? நீங்கள் ட்ரெயின்லலாம் போயிருக்கீங்களா? நான் போயிருக்கேன். எங்கே? நான் ரொம்ப தூரம் இல்லை, இங்கேருந்து மெட்ராஸ் வரை போயிருக்கேன். போயிட்டு ஒரு நாள் தங்கிட்டு மறுநாள் வந்துட்டேன். என்ன பண்ணி? அண்ணன் ஒரு ட்ரிப்பு சிஆர்பி முதல்ல அட்டன் பண்ணையில் கூப்பிட்டு போனான். இங்கேருந்து அவன் போய் அங்கே சேர போயில வாரன்னு போயிருந்தான். அவன் அந்தால அங்கே போயிட்டு என்ன ட்ரெயின் ஏற்றி அனுப்பிட்டான். ட்ரெயினில் போகும்போது நினச்சே போனீங்களா, போனால் சிஆர்பிஎஃப்ல நாமளும் சேர்த்துலாம்? நம்மளுக்கு படிப்பு இல்லை, அதுக்கு படிப்பு தேவை இல்லைங்க. சிஆர்பிக்கா சார் அப்படின்னா படிப்பு தேவையில்லைன்னா எங்கள் ஊரில் ஏகப்பட்ட பேர் போயிடுவானே.
47 இந்தியா சுதந்திரம் கிடைச்சிது. அதுதான் வேறு வந்து அந்த கிராமத்துக்கு விடுதலை கிடைக்கல. அதே ஜிஆர் மடத்துக்கிட்ட தான் வந்து அதனுடைய அந்த கண்ட்ரோல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல நீங்க மடமுக்கு போய் பூஜை பண்ண முடியுமா? பூஜை அப்போவே பண்ண முடியாது, எப்போவுமே பண்ண முடியாது. மடத்துக்கு போகும்போது நெல் கொண்டு போன வைப்பு பண்ண கூட தான் வந்து வெளியே தான் நிற்கணும். அங்கே வந்து ஏன் நீங்கள் மாறி மாறி போக மாட்டேன்னு கேங்க, அங்கே வந்து போக முடியாதுங்க. எங்களை மாதிரி ஆட்கள் அங்கே வந்து போக முடியாது கண்டிப்பாக. மேல் மட்டும் கீழ் மட்டும்னு ஒரு பிரியன் வருது பார்த்தீங்களா, இது அடுப்பு வச்சு உள்ளே போக முடியாது கண்டிப்பாக, போகவே முடியாது. அந்த நேரத்தில் அந்த மடத்தினுடைய அரசாங்கம் மடாதிபதிகள் அரசாங்கம் இருக்கும்போது அங்கேருந்து ஒரு இவ்வளோ பேர்த்துக்கு ஒரு கம்பு வச்சுருப்பாங்க, பாண்டியமார் ஏற்றி கம்பு எக்கலையும் வெளியும் அதுவாக கிடக்கும். நாங்கள் அப்படியே வந்தாருன்னா நாங்கள் இந்த துண்டதுக்கு இப்படி போட்டு நிற்கணும். அந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கோம், வெளியூர்லேருந்து தெருவில் இறங்கி அவர் நடந்து போவார், நாங்கள் அவரை கண்டோட துண்டு தோலை குருவி இப்படி நிற்கணும். திண்ணையில் இருக்கக்கூடாது. ஒரு நேரம் அப்படி இருந்துங்க இந்த ஊரில். இந்த மடாதிபதிகளுடைய அராஜகம் அது. இப்போ போகலாம், இப்போ உள்ள ஒன்று வாங்க சாருங்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து வாடா போடா அங்கே நில்லுடா அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே போக முடியாது. பயங்கரமான ஒரு தீண்டாமைங்கிறது. கோயிலுக்குள்ளே வந்து அந்த அக்ரகாரத்தில் கூட போகிறது கஷ்டம். நாங்கள் தெருவே வந்து அக்ரகார தெருன்னு அதுக்கு பேர். அங்கே வேறு யாரும் செருப்பெல்லாம் போட்டு நடக்க முடியாது. காவல் தெய்வம் போலீஸ்காரங்க மாதிரி. போலீஸ்காரங்க லஞ்சம் வைக்கிறாங்க, எனக்கு அதைத்தான் இதைத்தாண்டி கேட்காங்கல்ல, அது மாதிரி ஒரு காரியம் முடியணும்னா எனக்கு ஒரு 500 1000 தாண்டி கேட்காங்கல்ல, அதே மாதிரி. இப்போ அர்ச்சனை பண்ண போனோம்னா 25 ரூபா கொடுத்து தாங்க டோக்கன் ஆக வேண்டியிருக்கு மாதிரில. இங்கே அப்படி இல்லையா, 10 1 ரூபாய்க்கு சூடம் 1 ரூபா 10 ரூபா வந்து நாங்கள் சாமியை கூட்டி போயிடுவோமே. ஆனால் அவங்க இடத்துல தான் இருக்கோம். யார் அப்படி இப்போ நாங்கள் இருக்க இடம் போகாமே அது ஏன்னா மலங்களாம்னு சொல்லி அவர் கோயில் இடத்துல நாங்கள் உட்காந்துட்ருக்கோம். எடுத்துகிட்டு போய் வந்து கோயில் மட்டியில் இந்த 10 காடு எல்லாமே இவருக்கு வந்து எதுவுமே கிடையாது. இவருக்கு வந்து சொத்து ஒன்றுமே கிடையாது. மக்கள் தான் இப்போ இவருக்கு சொத்து.
என்றும் மக்கள் சேவையில் வசந்தன் கோ. செஞ்சு அதை உடனடியாக வழங்கி 2010 டிசம்பர் மாத இறுதிக்குள்ளாக முழுமையாக வழங்கிவிட்டோம் என்ற அந்த பெருமை நிச்சயமாக இந்த வட்ட தொலைக்காட்சி பெட்டிகளை பொறுத்தவரையில் நாம் பெற இருக்கிறோம். சுத்தம் செய்யும் வண்ணமாக புண்ணியவாஜன பூஜை மற்றும் எம்பெருமான் தில்லைமாடசாமி பிரம்மதத்தி பேச்சுமிகா முண்டமாடசாமி பரிவார மூர்த்திகளுக்கு மூலமந்திர ஹோமங்கள் போன்ற பூஜை நடைபெற்று அந்த ஆலயத்திலே சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பெற்று கும்பாபிஷேகமானது மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற இருப்பதால் ஆங்காங்கே இருக்கும் பக்த கோடிகள் இறையன்பர்கள் வரிதாரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளாக இந்த கும்பாபிஷேக பூஜையில் கலந்து கொண்டு எம்பெருமான் சாமியுடைய திருவர்களோடு கூடிய பேரர்களுக்கு பாத்திரமாக உங்களை விழா கமிட்டி சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் இப்படி எத்தனையோ காலம் வந்து இப்படி மடத்தில் நாங்கள் இப்படி அடிமையாக இருக்கிறது, இந்த நிலம் எங்களுக்கு வேணும், இது இனாம் சொத்து, இது எப்படி மடத்தில் வச்சு மடத்து கண்ட்ரோலே இருக்குது. 55 கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டுக்கு போயிட்டு நாங்கள் நெறிக்கு வந்து தான் அங்கே வரணும். அப்போ நடந்து தான் நைட்டில் ஒரு 7 மணி இருக்கும். நெறிக்கு பஸ் வந்து அங்கேருந்து இறங்கி நடந்து வராங்க. ஒரு 10, 20, 25 பேர் எங்கள் கிராமத்து பெரியவர்கள்லாம் போனாங்க. எங்கள் அப்பா கூட அதில் உண்டு. அடிபட்டது இந்த காது தான். இதில் வந்து இந்த ஒரு அருவா வெட்டு, இன்னொரு ஆளுக்கு இந்த வேல்கம்பு குத்து இதில் குத்தி இந்த பக்கம் ஊற்றிட்டு கை பொறிச்சது, அப்படி நிறைய அடி உண்டு. கொஞ்சம் கை வரத்தில் ஓடக்கூடிய ஆளுக்கு காட்டில் ஓடிட்டு சிக்கினவங்க சிக்கிக்கிட்டாங்க. நீ ஏன் கேஸ் போடுதா, எங்களுக்கு தரத ஒழுங்காக தந்தா என்ன, நாங்கள் இப்படி தான் செய்வோம், நீ அப்படி தரலன்னா நாங்கள் இப்படி தான் செய்வோம்.
அப்படி உனக்கு இஷ்டம் இல்லைன்னா ஊரை விட்டு ஓடு அப்படிம்பாங்க. நாங்கள் திருவிழாவுக்கு நடக்கும்போது நாங்கள் எல்லாம் போவோம். இப்போ எல்லாம் யாரும் போகிறது கிடையாது. அவ்வளோ பக்தி அப்போ இருந்தது. காலப்போக்கில் இந்த கேஸுன்னு வந்த பிறகு தான் இந்த அட்டாக் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு பிறகு இப்போ கோயில் வந்து இந்த அங்கே பக்தி இல்லை. ரூபா கூட கஷ்டமாக இருந்தால் அந்த நேரத்தில் நாங்கள் வாங்கிக்கிட முடியாது, பார்த்துக்கிட முடியாது. அவ்வளோ கஷ்டத்தில் இருந்து அந்த வயக்காடை நாங்கள் பயிர் வச்சது தீஞ்சு போச்சு. 2-3 நான் வந்த முறை ஒரு 7-8 தடவை தீஞ்சிருக்கு. இந்த 40 வருஷத்துக்குள்ள ஒரு 10 தடவைலாவது 10-15 தடவை தேஞ்சிருக்கும். அப்போ இந்த 40 வருஷத்துக்குள்ள 15 தடவை தேஞ்சால் எத்தனை வருஷம்? 10-20 தடவை வச்சு 20 தடவை தான் விளைஞ்சிருக்கும். அப்போ தான் 20 தடவையில் நாங்கள் வளர்ந்துருக்கோம். ஒரு 2-3 வருஷம் தான் பாட்டம் அளக்கலை. 2-3 வருஷம் அளக்கலன்னொடனே பாட்டம் தரமாட்டாங்க அப்புறம் வித்துடணும். இல்லை எழுச்சிவா எஸ் ஐயா பிள்ளைக்கு நாங்குநேரி ஸ்ரீ வான்மாமலை மடம் ஏஜெண்டு புஞ்சை நிலங்களை தகுந்த ஸ்தாபனங்களுக்கு மரம் வளர்ப்பதற்காக குத்தகைக்கு விட உத்தேசிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த கடிதம் கண்ட 15 நாட்களுக்குள் நஞ்சை புஞ்சை பாட்டம் செலுத்தாதவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. கோவில் சொத்து குலநாசம் என்பதை அறியாதவர்களாக சம்சாரிகள் இருப்பதாக தெரிகிறது. இப்படிக்கு பவர் ஏஜெண்டு ஸ்ரீ வான்மாமலை மடம் நாங்குநேரி. The Vanmamalai temple owns 5,600 acres of land. Several temples across Tamil Nadu are even richer. Under temple trust, thousands of farmers have been working as tenant farmers for generations. In 1969, a legislation was passed in the Tamil Nadu State Assembly to give ownership of land to the farmer. However, it was turned down by the governor. முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி வழங்குவதாக அறிவித்தார். இந்த அறிவிப்பானது இலவை உள்ள 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி என்ற விலையில் பாதியாகும். இந்த திட்டம் அரசிய நிதி கருவூலத்துக்கு 400 கோடி ரூபாய் செலவாகும். மாநில அரசு மாணவர்களுக்கு லேப்டாப் வாங்கி ஊக்குவிக்கிறது. 10ஆம் வகுப்பில் முதல் 1000 மதிப்பெண் வாங்கிய மாணவர்கள் லேப்டாப் இணைப்பென்று கொண்டாடலாம். திட்டம் அரசிய கருவூலத்துக்கு 300 கோடி ரூபாய் செலவாகும். பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்றாண்டு நிலவாக இந்த ஒரு பிரம்மாண்டமான நூலகத்தை திறந்து வைக்கின்ற நேரத்தில் பள்ளிக்கு பயிலும் ஒவ்வொரு சிறுவர் சிறுமியருக்கும் வாரத்தில் பள்ளிக்கூடம் நடைபெறும் 5 நாட்களிலும் வேக வைத்த முட்டைகள் வழங்கப்பட இருக்கிறது. எல்லாரும் வெளியே போங்கம்மா. வெளியே வர சொல்லிட்டாவா? உள்ளே உள்ள போங்க, வெளியே வாங்க. அப்படியே கூப்பிடுங்க. நம்ம 10 வர விடுங்க. நாங்க 10 வர விடுங்க. இருங்க. கொண்டு வாங்க, கொண்டு வெச்சுவாங்க. நாங்க தரமாட்டோம். நம்பர் உனக்கு 1000 நாளைக்கு தான் வரும். 500 நம்பர் வராதமா? கூடிய பாத்தி ஏமா நம்பர் எழுதி போட்டு படிச்சு பாத்தியா நீ? உனக்கு 1000க்கு மேல நம்பர் இருக்கு. நீ நாளைக்கு வா. நீ வாங்க மாட்டோம். போங்க ஏத்துறா. போங்க அந்த போடு. 1000க்கு மேல நம்பர் இருக்குமா? யாரே போங்க, நீங்க போங்க. வெளிய போங்க.
வெளியே போங்க, நான் கூப்பிடுறேன். போங்க, தள்ளி போங்க. விடக்கூடாதுன்னு அந்த பொத்தக்கிட்ட இருந்து ஆட்டை விரட்டி வந்தால் பிடிப்பேன். ஆமாம், வந்தால் பிடிப்பேன். ஆஃபீஸுக்காரர் வந்தாருன்னா நீ கேட்க வராதா அப்படின்னு. ஆட்டை விட விட வெளியே அடிச்சு வரணுமா என்ன செய்ய முடியும்? வெளில போயிட்டாங்க, உள்ள விடக்கூடாது. உள்ள விடக்கூடாது. கம்பெனி ஏரியானு உள்ள அனுமதி கிடையாது. இப்போ அதை ஒன்று எங்களுடைய ஆடு மாடு வளர்க்காளுக்கு போகிற வேஸ்ட்டு. ரொம்ப அந்த இது இல்லாட்டா எங்களுக்கு மழை காலத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு ட்ரிப் அப்படி தான் மீறி நான் போன இதில் அங்கேருந்து வாட்ச்மேன் வந்தார். வந்து ஒரு குட்டியை பிடிச்சிட்டாரு. பிடிச்சி திரும்ப நான் தரவே முடியான்ட்டாரு. திரும்ப ஆஃபீஸில் பண்ணப்பட்டு நான் வராது தெரியாமட்டுன்னு திரும்ப அவங்ககிட்டேருந்து குட்டி வாங்கிட்டு வந்தது. ஆஃபீஸில் கால் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து திரும்ப நான் வரான்னு சொல்லி திரும்ப இனி கொண்டு வந்தேன். எல்லாமே வேறு வேறு தொழில் நிறைய பேர் விவசாயம் வச்சுருக்காங்க. அவங்க விவசாயத்தை பார்த்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஆடு மாடு வைக்கிற வச்சுருக்கவங்க ஒரு 10-15 குடும்பம் தான் இருக்கும். 15 இருக்குமா? 30 மாட்டுக்காரங்க இப்படி ஒரு 30 குடும்பம். முன்னூறு இருக்குப்பா. சூரங்குடி அப்படி இப்படி சூரங்குடி தானே பாதிப்பு கிடையாது. நம்ம ஊர் தானே முக்கியமாக இதில் பாதிக்கும். அவங்களுக்கும் தெக்க தானே வரணும். தெக்க தான் வரணும்னா சூரங்குடி கடம்போடு வீராங்கலம் திரும்ப கிழக்கு வாகலம். பழைய போலீஸ் ரிட்டையர்ட் ஆகுதாங்கல்ல, அவங்க பரம்பட்ட ஆளை கொண்டு போட்டுருக்கு. கேரளா உள்ளாங்க இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. நாளைக்கு நாங்கள் இப்போ 4 பேர் நின்று சண்டை போடுறதுன்னா நாளைக்கு ஒரு ஆள் ஆடு பட்டு போவோம். ஒரு நாள் அடிச்சு போட்டு 2 ஆட்டு குட்டியை பிடிச்சிட்டு போகணும். பிரச்சனை தானே. காட்டுக்குள்ள நம்ம நிற்க மாதிரி ஒத்தியில் நிற்க மாதிரி ஆள் 4 பேர் வந்து அடிச்சாங்கன்னா என்ன செய்ய முடியும்? ஒரு வருஷம் பாடுபட்டாதான் ஒரு குட்டி கிடைக்கும். அப்போ அவங்க 4-5 குட்டி பிடிச்சி அடுத்த திண்டாங்க. இவங்க மேட்சது நஷ்டம். இவங்க பொழப்பு இவங்க 5 பைசா கதையே கிடைக்காது. இதான் கதைப்புறம் அங்கே நடந்துட்டு இருக்கு. கதைப்புறம் பார்ப்போம். நம்ம அப்படி தான் விட மாட்டாங்க.
சின்னத்திலே வாக்கு தாருங்கள் என்று கேட்டு வருகிறார் வெற்றி வேட்பாளர் வசந்தகுமார் அவர்கள். கை சின்னத்திலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அருமை வாக்காளர் பொதுமக்களை, பெரியவர்களை, உங்கள் பொன்னான வாக்குகளை கை சின்னத்திலே தாருங்கள். உங்களுக்காக சேவை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். கை சின்னத்திலே வாக்கு தாருங்கள் என்று கேட்டு வருகிறார் வெற்றி வேட்பாளர். எலெக்ஷன் வரும்போது கரெக்டாக ஒரு 10-20 வண்டியை கொண்டு விட்டு அடித்து இருந்தால இப்போ திரும்பினோம். எலெக்ஷன் நிறையில மாறி ஒரே வண்டி காங்காது. இதான் நடக்குது. ராதிகா செல்வி இருக்கையிலே சொன்னார், ஹைடெக்கு உறுதியாக வருது. ராதிகா செல்வி முடிஞ்சு சிவசுப்பு வந்தாச்சு. குப்பை அள்ளி போட்டுட்டு தான் நாங்கள் இருக்கணும். வேறு என்ன செய்ய முடியும்? நாங்கள் படிக்காத ஆளுக்கு என்ன வேலை தருவாங்க? கம்பெனி வந்தால் எதுவும் கஷ்டப்பட்ட பொருளை தூக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி தானே வரும். படித்தவங்க எழுதிக்கிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்படி தானே இல்லையா? சொல்லுறது கரெக்டாக அப்படி. ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஹைடெக்கு வந்து ஹைடெக்கால் நம்மளுக்கு வேலை வாய்ப்பு அதிகம் கிடையாது. நம்ம படிக்கலை, மெயின் பாயிண்டே படிக்கலை. அப்படிங்கிற வந்து நம்மளுக்கு அதுக்கு அதிகம் வருமானம் இருக்குது. ஆனால் படித்தவங்களுக்கு தான் அதுக்கு வந்து வயசு அதிகம். எனக்கு அப்புறம் இப்போ என் தம்பி கூட படித்ததில் வந்து 10-30 பேர் வேலைக்கே போயிட்டான். வேலைக்கே 30 பேர் மிலிட்ரி செலெக்ஷனு, சிஆர்பி, போலீஸு, இந்த மாதிரி வந்து அப்படி வேலைக்கே ரொம்ப பேர் போயிட்டான். இருந்து செயல்படாமல் இருந்த நாங்குநேரி ஹைடெக் இண்டஸ்ட்ரியல் பார்க் இன்று ஆரம்பிக்கப்பட்டு முதல் ஏற்றுமதி சைனாவுக்கு சென்றிருக்கிறது. உலகமே சைனாவிலே இருந்து பொருளை வாங்குகின்ற நேரத்தில் நமது நாங்குநேரி தொகுதியில் தயாரிக்கப்பட்ட சோலார் பேனல் சைனாவுக்கு சென்றிருக்கிறது. முதலாக ஏற்றுமதி 2 நாட்களுக்கு முன்பு அங்கே சைனாவுக்கு சென்றிருக்கிறது. நன்றி நன்றி நன்றி. வாசுமருக்கு ஓட்டு கிடையாது. சொல்லுங்க. வாசுமருக்கு ஓட்டு கிடையாது. ஓட்டுங்க நம்ம ஊர்ல ஒண்ணுமே செய்யல. அவனுக்கு ஓட்டே போட மாட்டோம். யாருக்கு? நாராயணனுக்கு போடுவோம். அவன் வருவான். அவனுக்கு வரதுதான் சான்ஸ் இருக்கு இப்போ. அதனால அவனுக்கு தான் போட முடியும். அந்த மாதிரி என்ன செஞ்சான்? நாங்க அவனுக்கு போன வருஷம் ஓட்டு அவனுக்கு தான் விழுந்தது. நீங்க என்ன கேட்டீங்க அவர்கிட்ட? யார்கிட்ட கேட்டோம்? ஊருக்கு இந்த தெருல நீங்க இவ்வளவு நாள் வந்துட்டு தானே இருக்கிய, ஒரு ரோடு போட்டிருக்கானா? தெருல ரோடு போட்டிருக்கானா? என்ன செஞ்சான்? நீங்க என்ன கேட்டிருக்கீங்க? கேட்டது ரோடு போடுறதுக்கு, தெருக்கு ரோடு போடுங்கன்னுட்டு. ரோடு போட்டா இப்போ அவனுக்கு தான் ஓட்டு. அதுதான் பேசுவேன். இப்போ நீங்க எல்லாம் பதிவு பண்ணுங்க, சொல்லுங்க. இப்ப இருக்கு முதல்ல பட்டால நிலத்தை சிறப்பு பொருளாதாரம்ன்றதுக்கு வேற கொடுக்க போறாங்கன்னு பேச்சு இருக்கு. அதை பத்தி எல்லாம் நீங்க எதுவும் பேசலையா? எது சிறப்பு இதுக்கா? அதை பேசுறதுக்கு இப்போ அது பேசுறதுக்கு நான் இப்போ அது பேசுற மாதிரி இல்லை. இப்போ விளக்கண மாதிரி பேசுறாங்க. மனுவை கொடுத்து நாங்கள் என்ன பண்ணுற மாதிரி பிரிய வாங்கி கிழிச்சு பேர்த்த போட்டு போயிடலாம். என்ன ஒரு மணி எந்த மணி எங்கே போய் சேர்த்து சொல்லுங்க. எங்கே நம்ம எழுதி கொடுத்த மணி பொதுமக்கள் குறைவுடைய மணி எங்கே மேலே இருக்குது? எந்த மனு போயிருக்கு? நமக்கு எப்படி நலத்திட்டங்கள் கிடைக்கும்? இனி வந்து இவருக்கு போட்டு பார்ப்போமே. ஆனா இவரும் ஒன்றும் செய்ய போறது இல்லை. இருந்தாலும் வசந்தகுமார் கொடுத்த வாக்குறுதி மாதிரி இவரு கொடுக்காது. இவரு நல்லா செய்வார், நமக்கு செய்ய மாட்டாரு. அவரு கதையை தான் பார்ப்பாரு. உள்ளது இது எல்லாரும் கரெக்டா பேசணும். என்னமா இல்லைன்னா ஒரு குயிமலுக்கும் ஓட்டே போடக்கூடாது. அப்படிதான் பேசணும். இன்று ஆரம்பிக்கப்பட்டு
முதல் ஏற்றுமதி சைனாவுக்கு கொண்டிருக்கிறது. உலகிலே சைனாவுக்கு வாங்கும் நமது நாடுகளில் ஆனால் இப்போது இந்த சுதந்திர நாட்டிலே சிறப்பு பொருளாதார மன்றம் என்ற பெயரில் எங்கள் கிராமத்திற்கு பேராபத்து வந்துவிட்டது. அதற்கு மேலும் 400 ஏக்கர் நிலம் தேவைப்படுவது என்று கூறி இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிலும் ஜீர் மடத்தின் பராமரிப்பிலும் உள்ள இனாம், ஆலங்குளம், தெற்கு நாங்குநேரி, வேப்பங்குளம் ஆகிய கிராமங்களில் 412 ஏக்கர் நிலத்தை ஜீர் மடத்திடமிருந்து வாங்கியுள்ளார்கள். மேற்படி அரசாணைகள் அமல்படுத்தப்பட்டால் இந்த கிராமம் காணாமல் போய்விடும். பாருங்கள், இவ்வளோ பெரிய பச்சை பசேலுன்னு சொல்லி எப்படி பசுமையாக இருக்கிற நிலத்தை அவன் ட்ரை லேண்டு இதை வறட்சி இது தரிசாங்க. இது எப்படி எந்த துணிச்சலில் இந்த ரெக்கார்டு தயார் பண்ணான்? அரசாங்கம் இது உடந்தையாக இருக்கலாமா? பொய் சொல்லி மடத்தான் சொன்னால் கூட இவன் பார்வையிட்டு எல்லாம் அதிகாரிகள்லாம் பார்த்துருக்காங்கல்ல. தலைமுறை தத்துவம் வரைக்கும் அங்கே இருக்காடு, அதை பூரா அடிச்சிட்டான். அடிக்க போய் தானே பிஞ்சே வருது, எல்லாம் நஞ்சதாக இருக்குது, பிஞ்சே எப்படி ஆகும்? இந்த கொள்ளம் கம்பெனியில் போகாதுல்ல? தாய் போனால் பிள்ளையும் போயிரும்ல. தாய் போய் போன பிறகு பிள்ளை தாய் பிறத்தால் தானே போகும். எப்படி அது போன பிறகு இது இருந்ததுக்கு, இது போன பிறகு அது இருந்ததுக்கு. இப்போ இதை பிடிக்கும்போது அவன் கண்டிப்பாக இந்த லைனை கொண்டு போயிடுவான். இவங்க அங்கே இருக்கவங்க நினச்சிக்கிட்டுலாம் நம்ம 10 காட்டு வரலனிட்டு இதை கட் பண்ணும்போது இப்படி நேராக கிராஸ் பண்ணி இப்படி கொண்டு போயிடுவான். நோட்டீஸ் கொடுக்கல. ஜியோவை பார்த்து நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம். ஜியோவை பார்த்து தான் நாங்கள் உண்மையை கண்டுபிடிச்சோம். வேறு இங்கே நாங்கள் இடம் போகுது, உங்களுக்கு இடம் கொடுக்கல, அப்படி எந்த அதிகாரி சொன்னதும் கிடையாது. எத்தனை வீடு இருக்குது இந்த இதில்? இந்த தெருவில் மொத்தம் 25 வீடுகிட்ட இருக்குது. உங்களுக்குள்ள இப்படி இருக்குன்னா நீங்க எதுக்கு இங்க வரணும்? மக்கள் எல்லாம் எப்படி காப்பீங்க? இல்ல காக்கிறது எப்படி காய்க்கங்க? இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நாளைக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க. மனுஷனாவா ஆயிட்டியா? நீங்க சாமி இல்லையா? ஏன் பொறுக்கணும்? நீங்க சாமி இல்லையா? நீங்க தெய்வங்கள் இல்லையா? உங்களுக்கு கண்ணு இல்லையா? அது இருக்கக்கூடிய இடத்துல இருக்கு. எங்கன இருக்கு கண்ணு? இருக்கக்கூடிய இடத்துல பொறுத்திருந்து பாருங்க. போ என்ன மாதிரி உட்கார்ந்துருக்க ஆட்கள் பூரா கண்டிப்பாக விவசாயம் பார்த்து தானே ஆகணும். விவசாயம் இல்லாத தொழில் என்ன தொழில்? இதில் 2-2.5 கோட்டை நெல் கிடச்சுன்னா நமக்கு வயலுக்கு 1000 ரூபா செலவழிக்கமுங்க. ஒரு கோட்டை 1000 ரூபான்னா 2-3 கோட்டை கிடச்சுன்னா 3000 ரூபா ஆயிடுச்சுல்ல. அப்படி தான் லாபம். அதான் வயலில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்ல நெல், வீட்டு நெல், விலை அரிசி வாங்குறதோடு அதை சாப்பிடலாம். அப்படி கண்டிப்பாக பண்ணுவாங்க. ரிட்டையர்டு காலத்துக்கு அப்புறம் கிராமத்து மக்களில் 4 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேலைக்கு காசை கொடுத்து ஒரு விவசாயத்தை பார்த்துக்கிட்டு நம்ம நேர பொழுதை போக்கிக்கிட்டு இருப்போங்கிறதுக்கு தானே ஆர்வம் வரும்.
அதுக்காக அந்த சொத்தை அழிச்சிட்டு சும்மா உட்காந்து கவர்மெண்ட்டில் தருதுங்கிறதுக்காக செய்ய சாப்பிட முடியாதுல்ல. நம்ம மாதிரி கிராமத்து மக்கள் விவசாயத்தை தவிர வேறு எதையும் செய்ய முடியாது. மாமனோட அப்பா வந்து மாமன் தலைமுறை, அப்புறம் எங்கள் தலைமுறை, எனக்கு ஏன் தலைமுறை, இப்போ என் பிள்ளை தலைமுறை, இப்போ என் பேரன் தலைமுறை, இப்போ 5-6 தலைமுறை ஆகிட்டு. இன்னைக்கு நேற்று எடுக்கலை. किस दृष्टिकोण से मंदिर संस्था ने इतनी सारी जमीन के पीछे क्या सोच थी? श्रीमान पंकज ऋषि कुमार जी, आप ने जो सवाल किया, अब इसका जवाब यह है हमारा, हम सदा ये चाहते हैं कि हमारी तरफ से अच्छी अच्छी सेवाएं जनता के प्रति हो जाए। देश की उन्नति के लिए और विशेष तौर पर हमारे आसपास के इलाकों की उन्नति के लिए ये सेवा बरती जा रही है हमारे द्वारा। मंदिर के कार्यक्रमों के लिए मुद्दत से लेकर के जो ज़मीनें दी गई हैं हमें, उनमें कुछ ऐसे लैंड पार्टों को हम देकर हमारी अभिलाषा की पूर्ति करते हैं। भारत सरकार की मांग थी, तमिलनाडु सरकार की मांग थी, तो हमने बहुत खुशी से बहुत सारी ज़मीन को दे दी है। ये सब ड्राई लैंड्स है, वेटलैंड्स नहीं, जहाँ फसल उगाई जाती है वो लैंड्स नहीं है। This land was a barren land. Not that, fertile agricultural land has been taken away from farmers. Only barren land has been taken from them. If you take a drive around that entire region, there is virtually no agricultural activity that happens in that whole region for almost a radius of close to 100 or 150 kilometers all around Nanganeri. It's a completely dry, arid land. தயாரிக்கப்பட்ட சோலார் பேனல் சைனாவுக்கு சென்றிருக்கிறது. நியாயமானதை நாங்கள் கொடுக்கோங்க. அவன் என்ன பண்ணுதான், இப்போ இவருக்கு 1 ஏக்கர் இருக்குன்னா சட்டப்படி 10,000 கொடுக்கணும். அடுத்த பார்ட்டி வந்து பிளாட் போட்டதுக்கு ரோட்டு ஓரம் இருக்குல்ல, பிளாட் போட்டதுக்கு என்ன பண்ணுதான் தெரியுமா, எனக்கு அடவலை போட்டு தந்துரு, அவன் விவசாயி இல்லை, நான் 1 லட்சம் தரேன், அப்போ இவன் விவசாயி இல்லைன்னு உடனே மாற்றிருக்கான். இதுதான் நடக்கு, பணத்துக்காக தான் மாற்றிருந்தான். உடனே இவன் ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கு அதிகாரி தெரியாது, ஒன்றும் தெரியாது, பணம் இருக்கவன் எல்லாத்தையுமே சரி கட்டிருக்கான். கவர்மெண்ட்டுக்கு தெரிய மாட்டேங்குது, உண்மையாக உழைச்சி இருக்கவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை கூப்பிட்டு இது யார் உழைச்சது என்ன, அவன் எவ்வளோ தரணுமோ வாங்கிட்டு அந்த இடத்த அவனுக்கு ஒரு ரசீது போட்டு கொடுனா கொடுக்க மாட்டான்.
மம்பட்டி இன்னைக்கு வெட்டி வெட்டி பார்க்கும்போது எவன் சொத்து வாங்க முடியுது? அவனுக்கு இவ்வளோ சொத்து எப்படி கிடைச்சி? ஒரு ஏர்போர்ட் அந்த மாதிரி இதெல்லாம் வாய்ப்பில்லை இல்லையா? ஏர்போர்ட் இது வர ஹெலிபேட் ஒன்று இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் ஏரியான்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக இங்கே ஒரு ஏர்போர்ட் இருந்தால் சரியாக இருந்திருக்கணும் உங்களுக்கு. இல்லை சார், அது அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட். As you say, suppose anybody is buying a land and they are exporting for some time, some other reasons the export is business is over, then in that case what will you do? Initially with all those buyers and all. There is an exit policy also in this, is it? So you will have to surrender. After 20 years, what product I am exporting become irrelevant for that export or something like that. Then what will be my fate? You can exit. You will continue to remain there. Disown and I have to go out. No, you can start some other product, no? Can you not think of some other product? I know only this is a question I also will have to get an answer. Because you know what is happening. Nobody has thought about what will happen 20 years from now, you know. You see, now everything is changing very fast. I know. Dynamics are this year what demand we have next year absolutely becoming all depends upon the requirement, economic condition prevailing at that time and government policy. How the lobbies work, you know, the export oriented units go and lobby, then they may also consider extension. இடத்துக்கிட்ட நிறைய வாட்ச்மேன் போட்டிருக்காங்க. அவங்க சைக்கிளில் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. இங்கேருந்து அங்கே நம்ம இது பண்ணோமா உடனே ஃபோன் பண்ணி காண்ட பண்ணி விசில் அடித்து அவ்வளோத்தையும் கூப்பிட்டுருந்தாங்க. கலைஞர் 2 ஏக்கர் இடம் கொடுக்காண்டி ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு. 2 ஏக்கர்னா நாங்கள் இருக்க 10 சென்ட்டாக பிடுங்கினா அப்புறம் நாங்கள் 2 ஏக்கர் எங்கே தருவார்? நாங்குநேரியில் உள்ள மானோமலை ஜிஆர் மடத்துக்கு சொந்தமான நிலம்னு சொல்லிக்கிட்டு ஆயிரக்கணக்கான நிலங்கள் கிராமங்கள் ஒரு 100கணக்கான கிராமங்களும் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சொந்தம்னு சொன்னால் அவங்க இஷ்டத்துக்கு ஆடிக்கலாமா? அது நம்பி வாழக்கூடிய மக்கள் எங்கே போவாங்க? இந்த 10 காட்டு மண்ணை மாதிரி ஒரு சத்துள்ள மண்ணு கிடையாதான். அப்படி உரம் போட்டு பயக்காட்டு பயிர் வச்சு வச்சுருக்கோம்ல. எவ்வளவு காலமாக இதில் உழைச்சிருக்கோம். நம்ம எப்படி எடுத்துக்கவே தப்பு, ரொம்ப தப்பு. My background basically is I'm a BE computer science engineer. Then I moved to US, worked there for 8 years. I thought that's enough and I want to come back to India. The real estate, it's really booming and India is growing. And based on all the newspaper clippings, it seems like 8 to 9% or 8 to 12%. So I thought, okay, this is a good business and I want to do it. How did you manage to zero on this piece of land? Like we were initially going around 1 kilometer around the SEC. Second round was 2 kilometers, 3 kilometers and 4 kilometers. This land is exactly 4 kilometers from Nanguneri. In 10 to 15 years, you will see buildings and houses which you would not even imagined. The reason is very simple. It's very near to SEC. Are there a lot of NRIs people coming in? Yeah. Yep. What percentage would you put? I would say like 30 to 50%. What's been the success? I think it's doubled based on the newspaper reports. And doubled in what, 6 months, 1 year? I would say 3 to 5 months.
because it's very, very close to SEZ. When you heard of this entire SEZ thing coming up in India, is this a viable economic model for India? Yeah. The people here, they didn't see much development in their life. So once this SEZ comes, definitely they will get some kind of job which will definitely improve their livelihood. कुल मिला के हमने 1000 तक ज़मीन दे रखी है। आर्थिक दृष्टि से एक तरह का नुकसान भी है। जो बाहरी तौर पर अगर क्रय विक्रय व्यवहार हो जाता है, करोड़ों की संख्या से हमें संपत्ति मिल जाती है, परंतु ऐसी बात नहीं है। उन्होंने जो दाम निर्णय किया था वो बहुत कम दाम है। फिर भी संतुष्ट होकर सिर्फ जनता की भलाई को मद्देनजर रखकर हमने ऐसा बड़ा पुण्य काम किया है, ये आपको समझाना चाहता हूँ। Phased manner we will be spending. Non-processing area not decided so far, you are not constructed. That will cost a lot of money. Because all the people has accommodation, everything you have to decide. Verticals will cost not less than 10,000 crores of எங்களை மாதிரி people உள்ள வந்தா அவ்வளவு பேருக்கு accommodation பண்ற காஸ்ட் எங்களுக்கு பெரிய காஸ்ட் ஆயிடும். இங்க இருந்து கொண்டு வர transportation எல்லாமே பெரிய ஆயிடும். Should either இங்க இருந்து அங்க இருந்து கொண்டு வர முடியாது. அங்க all these small towns have got we cannot utilize those areas at least. All of them we cannot utilize. We cannot utilize. Somebody people coming from outside only, people coming in அவங்க வேலைக்கு வருவாங்க. இங்க நம்மட்ட வரவங்க உள்ளூர்காரங்க வேலைக்கு வர மாட்டாங்க. That is the problem. They will not accept. Daily 200 rupees கிடைக்குதுனால அங்க போயிடுறாங்க, அந்த வேலைக்கு போயிடுறாங்க. ஈஸியா போயிடுல. Even without 100 rupees கிடைக்குது, எக்ஸ்ட்ராவா சாயங்காலம் இன்னொரு அடிஷனல் ஒர்க் பண்றாங்கல்ல. Because the government scheme no 100 rupees daily free. So even if they don't have to just have to sign and sit in a place for 3 hours or something and get signed and go back. So that's a free money almost. And easily they are getting it. Getting labor is difficult. Very difficult, very difficult. इस दुनिया में हम सब जीते हैं, हमारा जीवन ही भरोसे के ऊपर निर्भर है। जब कोई अच्छा प्रयत्न किया जाता है और इतनी विशाल रूप में किया जाता है, जब वो अच्छे प्रयत्न हमें लगते हैं, उनमें सहयोग पहुंचाना हमारा अपना धर्म है, ये हमारा उसूल भी है। अगर ऐसी एक बड़ी सेवा में हमारा भी एक भाग हो जाए, केवल नाम कमाने की ख्वाहिश बिल्कुल नहीं है। यंगर जनरेशन्स के जो लोग हैं ऐसे ही भटकते फिरते रहते हैं, उनको यहाँ जॉब मिल जाए, हमारे बहुत खुशी की बात होगी कि नहीं। ஆங்கிலத்திலே சொல்வார்கள் opportunity only knocks at your door once. பல இளைஞர்களின் மனதிலே ஒரு கேள்வி எழலாம், ஒரு அரசியல் கட்சிக்கும் வேலை வாய்ப்பு முகாமுக்கும் என்ன சம்பந்தம்? இது அப்படிப்பட்ட மெம்பர்ஷிப் டிரைவ் இல்லை, யாரையும் ஒதுக்கி வைத்ததில்லை. யாராக இருந்தாலும், அது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், மாற்று முகாம்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லாரும் சமம். அவர்கள் தமிழர்கள், என் மக்கள் என்று நினைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களிடம் கற்றுக்கொண்டு பாடத்தான். இன்னைக்கு ரிசெஷன், மந்த நிலை, பொருளாதார மந்த நிலை உருவாகி இருக்கிறது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளில வராங்க. அதனால் நம்ம நினைக்கிற கூடிய
5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அண்ணனோ அக்காவோ வேலைக்கு போயிருக்கலாம். அவங்களுக்கு கிடைச்ச சம்பளத்துல தான் நான் வேலைக்கு போவேன் என்று அந்த பிடிவாதத்தோடு இருந்தீர்கள் என்றால் இன்னும் ஒரு 5 வருஷம் வீட்டுல நம்ம கனவு நிறைவேறுவதற்காக காத்து கொண்டிருக்கலாம். அதை நாம் இழந்து விட்டோம் என்றால் அது நம்ம வாசல்லையே நின்று நீங்க வர வரைக்கும் காத்துட்டு இருக்காரு. ஒரு பெரிய கேட் வருதுல்ல, அதை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே அது பிளான் பண்ணது ஐடி பார்க் வருதுன்னு. ஆனால் இன்ன வரைக்கும் இன்னும் வரல சரியா. கன்ஸ்ட்ரக்ஷன் கூட இன்னும் ஒன்றுமே ஆரம்பிக்கல. அதை நம்பி தான் நாங்களும் ஜாயின் பண்ணோம். எங்கள் காலேஜில் ஐடி பார்க் வருது, அதனால் இதை நம்பி பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கலான்னு சொன்னாங்க. நான் வந்து 5 வருஷம் ஆச்சுட்டு இன்னும் இங்கே கட்ட ஆரம்பிக்கலை. அது நாங்கள் வர்றதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இது அப்படி தான் இருக்கான். இன்னும் அப்படி தான் இருக்கான். இன்னும் அப்படி தான் இருக்குது. என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இதுக்கு எடுக்க முடியாங்க. இன்னும் டெவலப்மெண்ட் எதுவுமே ஆக மாட்டேங்குதுல. டெவலப்மெண்ட்டே ஆக மாட்டேங்குது. ஆமா, இது ஜஸ்ட் அது கேட் பின்னால என்ன வருது? ஐடி பார்க் வருது. ஏதாவது டெவலப்மெண்ட் பார்த்திருக்கீங்களா? இல்லை, சான்ஸே இல்லை. ஐ திங்க் நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஃபவுண்டேஷன் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எந்த டெவலப்மெண்ட்டும் எனக்கு இது வரைக்கும் தெரியலை. இப்போ ஒரு 3 மந்த்ஸாக தான் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கோயிங் ஆன், அவ்வளோதான். இந்த ஆச்சுனா அடிக்கல் நாட்டுவாங்க, அடுத்த ஆச்சு வந்தோன்னா இதை கண்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த யார் வராங்களோ அதுக்கப்புறம் தான் இதை பார்ப்பாங்க. எப்படின்னா 20 வருஷத்தில் வந்துடும். 20-25 வருஷம் ஆகும் தான் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி நாங்கள் போய் இன்னும் 2 தலைமுறை வந்துடும். தேர்தலில் ஆளும் கட்சியான திமுக பெரும் தோல்வியை சந்தித்தது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக வரும் ஞாயிற்றுக்கிழமை பதவியேற்கிறார். நாங்குநேரியில் திரு வசந்தகுமார் திரு நாராயணனிடம் தோற்றார். தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற பின் முதல் முறையாக ஜெயலலிதா 7 முக்கிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்து கையெழுத்திட்டார். இதன்படி ஏழை பெண்களுக்கு திருமண உதவித்தொகையாக வழங்கப்படும் 25,000 ரூபாயுடன் 4 கிராம் தங்கம் இலவசமாக அளிக்கப்பட உள்ளது. ஏழைகளுக்கு மாதம் 20 கிலோ இலவச அரிசி, பரம ஏழைகளுக்கு 35 கிலோ இலவச அரிசி வழங்கவும் ஆணையிடப்பட்டுள்ளது. முதியோர்களுக்கான உதவித்தொகை 1000 ரூபாயாகவும், மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கான உதவித்தொகை 2000 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அரசு பணியில் உள்ள பெண்களுக்கு 6 மாதம் மகப்பேறு விடுப்பு அளிக்கப்படும் என்று அறிவித்த ஜெயலலிதா, தேர்தல் வாக்குறுதிகளை செயல்படுத்த சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைக்கப்பட்டுள்ளது. லீவு கிடைக்கணிக்கு நல்ல 2 மாதம் 3 மாதம் கிடைக்கணிக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி என் பட்டரில் என் கூட படித்த பையங்களே 4-5 பேர் பாம்பேயில் வேலை பார்க்காங்க. அங்கே இட்லி வியாபாரத்தை பார்த்துட்டு அங்கே இருங்க. காலையிலையும் சாயந்தரமும் விற்போம். டெய்லி வந்து 200 ரூபா கிடைக்கும். வருஷத்துக்கு எப்படியும் போயிருக்காங்கல்ல, எதுவும் ஒரு முக்கியமான நாள்னா ஒரு 10-20 நாள் வந்து இங்கே இருப்பாங்க. அதெல்லாம் 20 நாள் கழிச்சு போகிறோம்.
கொடுத்து உம்முதங்கள் வளர்ந்தோங்கி செழித்தோங்க அட்வான்ஸ் கொடுத்து வாழ்க வாழ்க ஊரவரும் வாழ்க வாழ்க ஊர் தலைவரும் வாழ்க வாழ்க அன்னமது தந்தவாரோ அன்னதன் குடும்பம் வாழ்க வாழ்க I have been witness to 2 harvesting seasons in the village of Enamalangulam. Among other things, the rice or pongal offered to Sudalai Swami facing the SEZ seemed surreal. The villagers' claim to the land was driven by oral history and memory. The upper caste Valmamalai temple had the legal ownership. But how come the temple owns so much land in independent India? Has the temple settled its relationship with the village by selling the land? Whose land is it anyway? Why are the gods lying?